வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் மேலும் 7 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி 3ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் 6வது நாளான நேற்று 3 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நாளைக்கு மட்டும் Aja. அனுப்புவான், அதை வந்தண்டு சொல்லுவான், விட்டாலும் சொல்லுவான். பண்ணுறல உங்களுக்கு வந்து இல்லை இல்லை வீடு ஓகே. இன்று கொக்கு தொடுவாயின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 6ஆம் நாள். ஏற்கனவே 5வது மண்படை கிட்ட அகழ்வு பணி நேற்று நடைபெற்றது. இன்று அங்கு 3 மனித மண்டையோட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவை தமிழீழ விடுதலை புலிகளின் மண்டையோட்டு தொகுதிகள் நம்பப்படுகின்றன. இவை நாளை அகழ்ந்தெடுக்கப்பட இருக்கின்றன. இன்னும் பல மண்டையோட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதிகமாக இன்று கண்டுபிடிக்கப்பட்ட 3 மண்டையோட்டு தொகுதிகளில் 2 மண்டையோட்டு தொகுதிகள் பெண் போராளிகளுடைய ஆடைகளை ஒத்ததாக காணப்படுகின்றன. அது ஆர்டிஃபெக்ட்ஸ் சொல்லப்படுகின்ற வேறு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதாவது துப்பாக்கிச்சூட்டு சின்னம், மற்றது இராணுவ முகாம்களில் போடப்பட்டிருக்கின்ற கம்பியின் ஒரு தொகுதி அந்த உடலங்களுக்குள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. கண்காணிப்பில் ஈடுபட்ட இன்று மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைக்கான அலுவலர், சட்ட வைத்திய அதிகாரிகள், பேராசிரியர் ராஜ் சோமதவாயின் தூது குழுவினர் இந்த அகழ்வு பணியில் ஈடுபட்டிருந்தார். ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு கொடுப்பனவுகளும்
நியாயமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரசானகியன் தெரிவித்துள்ளார். மேலே கௌரவ ஜனாதிபதி அவரை சந்தித்த பொழுது கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தால் இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு எந்த தடையும் அவரிடம் இல்லை என்றார். அப்படி என்று சொன்னால் கௌரவ ஜனாதிபதியிடம் நாங்கள் முன்வைக்கும் கோரிக்கை என்னென்று சொன்னால் மாகாண சபை முறைமையை அந்த எல்ல நிர்ணயங்கள் செய்வதற்காக என்று சொல்லி அந்த வந்த ஒரு குழப்பமான நிலை தற்பொழுதும் நிலவி கொண்டிருக்கு. இதை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு தனிநபர் சட்டமூலம் ஒன்றை கௌரவ சுமந்திரன் அவர்கள் பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்து இப்போ ஒரு வருடத்துக்கு மேலதாக இருக்கின்றது. இந்த பிரைவேட் மெம்பர்ஸ் பில்லை எடுத்த ஒரு அரசாங்கம் தன்னுடைய ஒரு சட்டமாக எடுத்து இதை முன்னெடுக்குமாக இருந்தால் இலங்கையிலே வசிக்கும் தமிழ் மக்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் மாகாண சபை தேர்தல் நடத்துவதிலே இணக்கம் தெரிவிக்கிறார் என்ற செய்தியாவது ஜனாதிபதி தற்பொழுது சொல்லலாம். ஏனைய வேட்பாளர்கள் தங்களுடைய நிலப்பாடுகளை எதிர்காலத்தை தாங்கள் ஜனாதிபதியாக வந்தால் தாங்கள் என்னென்ன விடயங்களை செய்வோம் என்று வாக்குறுதியை மட்டும்தான் வழங்கலாம். ஆனால் தற்பொழுது நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிற ஜனாதிபதி செயலினூடாக சில விடயங்களை அறிவிக்கலாம். அதே போலதான் மாகாண சபைகளிலே இருந்து பறிக்கப்பட்ட அதிகாரங்களை பற்றி ஆராய்வதற்காக பிரதமருடைய தலைமையிலே ஒரு குழு நியமிக்கப்பட்டது. அதே போல தென் மாகாணத்திலே இருக்கும் முன்னாள் மாகாண சபையினுடைய முதலமைச்சர்கள் தயார்படுத்திய ஒரு அறிக்கை இருக்கின்றது. இந்த அறிக்கையின் ஊடாக அதிலே தென் மாகாணத்தில் இருக்கிறவர்களே இணங்கின விடயங்கள் இதை அனைத்தையும் இன்று ஜனாதிபதியாக 75-100க்கு அதிகமான சட்ட மூலங்களை பாராளுமன்றத்துக்கு கொண்டு அதை அமுலுக்கு கொண்டு இருக்கிறார். அதே போல இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக கொண்டு வர வேண்டிய சட்ட மூலங்களை மிக விரைவாக ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்தால் அது ஜனாதிபதி அவர்களும் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அவர் அதிகாரத்தில் இருக்கும் பொழுதும் அவர் தயாராக இருக்கிறார் என்ற செய்தியை சொல்லலாம். அதே போலதான் தற்பொழுது விவசாயிகள் நெல் அறுவடை செய்யும் காலப்பகுதி. இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் விவசாயி ஒருவர் 145 ரூபாய் தேவைப்படுகிறது ஒரு கிலோ நெல் உற்பத்தி செய்வதற்கு. அந்த வகையில் இன்று படி ஜனாதிபதியார் மட்டக்களப்புக்கு வந்த பொழுது நேரடியாக இந்த விவசாயிகள் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். படி மார்க்கெட்டிங் போர்டு இதை கல்வனவு செய்ய வேண்டும் என்று. அந்த வகையிலே இன்று வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படாது. இந்த முறை மட்டக்களப்பில் இருக்கும் விவசாயிகள் அனாதைகளாக, இந்த முறை மட்டக்களப்பில் இருக்கும் விவசாயிகள் ஒரு கடனாளிகளாக மாறக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு. அந்த வகையிலே ஜனாதிபதி அவருடைய விசேட கவனம் இந்த விடயத்தையும் காண வேணும். ஜனாதிபதியுடைய விசேட கவனத்தினுடைய இதுக்கு ஒரு தீர்வு காண வேணும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள நன்றி. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கரடியனாறு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் பாரிய ஆயுத கிடங்கு தோண்டப்பட்டதுடன் அங்கிருந்து பெருமளவான ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன.
நாங்கள் போராடுவதை பார்த்தும் எங்களது நிலையினை கண்டும் எம்முடைய எதிர்கால சந்ததியினருக்கு கல்வியை கற்பதில் அச்சநிலை ஏற்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் தெரிவித்துள்ளனர். வணக்கம். இன்று 2வது நாளிலிருந்து இன்றைக்கு 9 நாளாக வந்து நாங்கள் எங்கள் போராட்டத்தை மட்டக்களப்பு மாவட்ட வேலையில்லா பட்டதாரிகளால் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த அரசு அதிகாரிடமிருந்து எந்த விதமான பதிலும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் எங்களுக்கு ஒரு சிறந்த தீர்வனை வந்து பெற்றுத்தரும் வரைக்கும் எங்களோட போராட்டம் தொடரும். அதே நேரத்தில் வந்து எங்களோட அடுத்த சமுதாயமும் கல்வி கற்கிறதுக்கு பயப்படுற அளவு எங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு வளர்ந்து வருது. அப்படி இருக்கும்போது எப்படி கல்வி கற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது. எனவே இந்த மட்டக்களப்பு மாவட்ட வேலையிட பட்டதாரிகளுக்கு சிறந்த தீர்வு ஒன்றை பெற்றுத்தரும் வரை எங்களை போராட்டம் தொடரும் என தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து மட்டக்களப்பு மாவட்ட வேலையற்ற பட்டதாரிகள் சங்கத்தின் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன். இன்றைய நாள் வந்து 9வது நாளாக நாங்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டு வரோம். இதில் எழுதப்பட்ட வாசகங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறுமனே வந்து வாசகங்கள் அல்ல, நாங்கள் அனுபவித்த ஒவ்வொரு துன்பங்களும் தான். நாங்கள் வந்து பட்டதாரியா நட்டதாரியா என்றெல்லாம் எழுதி வைத்துள்ளோம். ஆனால் இது உண்மையில் பார்க்க போனால் இதுவரைக்கும் நாங்கள் நட்டதாரியாகவே மட்டும்தான் காணப்படுகின்றோம். இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை தேட வேண்டும் என்று யோசித்தால் அதற்கு ஒரு வாய்ப்பு கூட இல்லாத சூழ்நிலை தான் தற்போது காணப்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் அரசாங்கம் உரிய கவனம் செலுத்தி எங்களையும் ஒரு மனிதராக கரிசனை கொண்டு விரைவில் எங்களுக்கான நியமனங்களை பெற்று தரும்படி மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் 8-9 நாட்களாக தொடர்ச்சியாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1000க்கு மேற்பட்ட பட்டதாரிகள் காணப்படுகின்றனர். இருந்தபோதும் குறித்தளவிலான நியமனங்கள் தான் வந்து வழங்கப்படுகின்றது இங்கே. அது மட்டுமல்லாது கர்ப்பிணி தாய்மார்கள், பெண்கள் உட்பட அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சொல்வார்கள் கனவு காணுங்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இங்கு கனவு கண்டவர்கள் ரோட்டிலும் வீதிகளிலும் மடங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே உடனடியாக அரசாங்கம், அரசியல்வாதிகள் உட்பட எமது அரசாங்கமும் உடனடியாக இந்த பட்டதாரிகளுக்கு சரியான நியமனத்தை வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் தெரிவு தொடர்பில் மாவை சேனாதிராஜா நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருந்தார். 2 தினங்களுக்கு முன்னர் திரு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்களும் திரு கோவிந்தன் கருணாகரன் அவர்கள் திரோ இயக்கத்தினுடைய செயலாளரும் தலைவரும் என்னிடமும் நேரடியாகவே பேசியிருந்தார்கள். இந்த விடயத்தில் முதலாவதாக பாராளுமன்றத்திலே அங்கம் வகிக்கின்ற எங்களுடைய கூட்டமைப்பைச் சேர்ந்த பிற பாராளுமன்ற பிரதிநிதிகள் முதலாவது அதை பற்றி யாரை தலைவராக தெரிவு செய்ய வேண்டும் அல்லது யார் தலைவராக வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற முதலாவது கட்ட கருத்து ஒருமைப்பாடு பாராளுமன்ற குழுவிடத்திலே வர வேண்டும். நாங்களும் அவர்களிடத்திலே பேசியிருக்கின்றோம். திரு செல்வம் அடைக்கல்நாதனும் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரிடத்திலும் பேசியிருக்கின்றார்கள். அதைவிட திரு சித்தார்த்தன் அவர்களும்
பேசியிருக்கார் என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதனுடைய நேற்று 2 மணிக்கு முதலில் பாராளுமன்ற குழுவை சந்தித்து பேசும்படி நான் கேட்டிருந்தேன். ஆனால் நேற்று அவர்கள் சிலர் பாராளுமன்றத்தில் அந்த நேரத்தில் இல்லாதபடியால் அல்லது அவர்கள் அவகாசம் வேணும் என்று சொன்னபடியால் இன்றைக்கு 2 மணிக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்ட காலத்திலிருந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் ஏற்கனவே எண்ணியவாறு மாலை 2 மணிக்கு பாராளுமன்ற கட்டடத்திலே கூடி இந்த யார் கட்சியினோ பாராளுமன்ற குழுவினுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பாக செயல்பட்ட பொழுது இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி மாலை 2 மணிக்கு அவர்கள் கூடி தீர்மானிப்பதாக எங்களிடம் சொல்லியிருக்கின்றார்கள். திரு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் தான் அந்த பொறுப்புக்கு வர கருத்து கொண்டிருப்பதாக, அதைவிட திரு சித்தார்த்தன் அவர்களும் அந்த கருத்தை எங்களோட தரப்புக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனபடியால் முதலிலே பாராளுமன்ற குழு பாராளுமன்றத்தில் இன்றைக்கு இருக்கின்றார்கள். இன்றைக்கு பாராளுமன்றம் இருக்கிறது. வழமையை போல பாராளுமன்ற குழு அந்த விடயத்தில் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். அப்படி திரு செல்வம் அடைக்கல்நாதன் வருவதற்கு இணக்கத்தின் அடிப்படையில் அதை தீர்மானிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆலோசனை கூறியிருக்கின்றோம். அவ்வாறு எல்லாரும் ஒற்றுமையாக அந்த தீர்மானத்தை எடுப்பார்களாக இருந்தால் அது சிறந்த ஒரு கருத்தாக தீர்மானமாக இருக்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் தமிழ் மக்களும் எங்களுடைய கட்சிகளும் எந்த வகையிலேயும் பிளவுக்கு பிரிவுக்கு குழப்பங்களுக்கு இடமளிக்காமல் ஒற்றுமையாக ஒரு தீர்மானத்தை அவர்களை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய கருத்தை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். அதன்படி அவர்கள் ஒருவரை தெரிவு செய்வார்கள். திரு செல்வம் அடைக்கல்நாதனும் இந்த பொறுப்புக்கு தான் வர வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்திருக்கின்றார். அதை முதலில் பாராளுமன்ற குழு தீர்மானிப்பதுதான் பொருத்தமாக இருக்க முடியும். யாழ்ப்பாணம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை விவகாரம் தொடர்பில் விவாதங்கள் எழுந்த நிலையில் வைத்தியர் அர்ச்சுனா மீண்டும் தம்முடைய சமூக வலைதள பக்கத்தில் காணொலியொன்றை வெளியிட்டிருக்கின்றார். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்த வாரம்னு சொல்லி சண்டை பிடிச்சிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். இனி அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சான்ஸ் இல்லை நினைக்கிறேன். இன்கொயரி ஃபோன் பண்ணி அது நினைக்கிறேன் அந்த நேரம் இருக்கே இல்லையா. அதாவது நான் சாவச்சேரியில் வெள்ளிக்கிழமை தனியாக பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேங்களே இவங்க இன்கொயரியை ஃபோன் பண்ணி இன்கொயரிக்கு ஒரு 4-5 பேர் வந்திருந்தவ. பட் இன்கொயரிக்கு வளமையாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது நான் இருந்து ஒவ்வொரு இதாக எடுத்து தான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது. பட் நான் அவங்களுக்கு சொன்னேன் திஸ் இஸ் மை ஆஃபீஸ் அண்ட் தென் ஐ கால் இந்த ஏஓவையும் சிசியும் கால் பண்ணி போட்டு இவைக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அவ்வளோத்தையும் கொடுங்கோன்னு சொல்லி போட்டு நான் பேஷண்ட்ஸ் பார்க்க போயிட்டேன். அதர்வைஸ் த பேஷண்ட் வுட் ஹேவ் பின் டைட். அதாவது டயாலிசிஸ் பேஷண்ட் கிளாக் பண்ண இருந்தது, இடியூவில் ஓபிடியில் இருந்தது, 200 ஓபிடி பேஷண்ட்ஸ் இருந்தது. அதில் பார்க்கக்கூடியதில் பார்த்துட்டு ஏர்ஜென்ட்டான எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு மனுஷனால் இன்னத்தை தான் செய்யலும் கடை மேக்ஸிமம் பார்க்கக்கூடிய ஏர்ஜென்ட்டான எல்லாரையும் பார்த்துட்டு நார்மலாக நாங்கள்லாம் சொல்லிவிட்டேன் நீங்கள் ஜெஃப்னா போங்கன்னு சொல்லி நார்மல் ஓபிடி பிகாஸ் தே டிட் ஸ்ட்ரைக். But as a single person, I was kind of unable to do things. So that has happened. நான் நேற்று தான் அந்த லெட்டர் பார்த்தேன்னா எனக்கு சரியான சந்தோஷம். அந்த பேக் டேட் பண்ணப்பட்ட அந்த லெட்டர் எடுத்திருக்கிறீங்க. That also very fine. அது கொடுத்துருக்கிறது லால்பான். அப்படியே சார் நான் இப்போ கூட லீகலாக சேலஞ்ச் பண்ணலாம். அது ஃபோர் செக்ரட்டரி என்று தான் எழுதி இருக்குது. அதாவது செக்ரட்டரிக்கு தான் சைன் பண்ணிக்கார். பட் தே ஆல்சோ வாண்ட் டு ஸ்டாப் தி ஸ்ட்ரகிள். நோபடி வாண்ட் டு கெட் கைண்ட் ஆஃப் கோ இன் டு த ஸ்ட்ரகிள். ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரகிளுக்கு போக விருப்பம் இல்லை. எனக்கு என்ன கவலைண்டா கவலையா சிரிப்பான்னு தெரியல. வித்தின் 1 day ஜென்ரேட்டர் கொண்டு கொடுத்துருக்கீங்க, சந்தோஷம். அப்படியே அந்த ஜெனரல் ஸ்போர்ட் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, பேஷண்ட்ஸ் பாய்வாங்கன்னு சொல்லி சிம்பிளா சொல்றேன். நான் அந்த ஜெனரல் ஸ்போர்ட் மேலே கொண்டு போனது காரணம் 2வது மாடி கொண்டு போனது காரணம் என்னன்னு சொன்னால், நார்மலாக ஒரு டெலிவரி ஒன்று நடக்க ஒரு இன்டர்னல் ப்ளீடிங் ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால், நாட் ஆல் த டைம்ஸ் ஐ ஸ்போக் லாட் ஆஃப் பீப்புள். ஐ டிட் ஆல்சோ ஜினனப்ஸ். எனக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஜினனப்ஸ் ஆக்களுக்கு வடிவா விளங்கும்.
ஒரு யூட்ரஸுக்கு இன்டர்னல் ப்ளீடிங் ஒன்று வந்துச்சுன்னா ஒரு கிளாட் பிளாக் பண்ணிட்டுச்சுன்னா வியில் வந்து உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அதாவது ஆக்டிவ் ப்ளீடிங்காக தெரியாது. பட் ஒரு பிளட் அதாவது வந்து அவுட்ஃப்ளோ, அதாவது பிளட் அவுட்ஃப்ளோ, ஐ மீன் இன்ஃப்ளோன்னு வச்சுக்கணும், இன்ஃப்ளோ அது பிளட்டுக்கு ரத்தம் பாருது வந்து 500 milliliter per minute. ஸோ உங்களோட உடம்புல வந்து 7 லிட்டர் தான் மேக்ஸிமம் இருக்குது. ஸோ இட்ஸ் அபவுட் 14 minutes to lose a life. அதால தான் நான் யோசிச்சேன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற இஸ் நாட் அன் ஆப்ஷன். வில் ஹேவ் டு ட்ரெயின் டாக்டர்ஸ். அதோட அங்கே வந்து ஜெனோப்ஸ் போர்டை வந்து பார்த்துட்டு இருந்தவ வந்து யார் surgical doctors with or without, I don't know, without training, kind of training. If you ask me to manage a genome patients, I won't, because it's very sensitive. A genome patient partner is very sensitive. Thadi meesela vandittu I was enjoying my holiday. Sorry for my ugly face. I'll come back. Probably I will answer your call today, and I am almost ready to give my resignation letter. If you want, somebody said like I don't have a degree. டாக்டர் முரளி வல்லிவரநாதன் ஐயா வணக்கம், ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கோம் பாருங்க. அதை வேறு அலிகேஷன்ஸ் ஒன்றும் எனக்கு என்ன சந்தோஷமாண்டா, மீம் அடிச்சு விட்டுருக்காங்கண்ணா. நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரேன், நான் நினைக்கிறேன் என்னை அட்மினிஸ்ட்ரேஷன் செய்வேன்னு சொல்லி, பிகாஸ் இட்ஸ் கரப்டட். இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டரே டிவெக்ஸ் அடிச்ச மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில் ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணுறதை விட நான் நினைக்கிறேன் ஐ கேன் டூ சம் பிஸ்னஸ் கைண்ட் ஆஃப் யூனோ, I can draw something and sell it. நான் நினைக்கிறேன் நீங்கள் வேண்டுவீங்க நினைக்கிறேன். நான் ரோட்லேயே அங்கே இருந்து வித்துட்டு இருந்தால் நீங்கள் வேண்டாம் போயிடுவீங்க நான் நினைக்கல, நீங்கள் வேண்டுவீங்க நினைக்கிறேன். எனக்கு சனம் சாப்பாடு போட சாப்பிடும். எனக்கு ஒரு என்னட்ட வந்த கடைசியாக கேட்ட விஷயம், யூ வாண்ட் டு திங்க் அபவுட் யுவர் கரியர் ஆர் பீப்புள். தே சேலஞ்ச் மீ வெதர் யூ வாண்ட் த பீப்புள் ஆர் யூ வாண்ட் த கரியர். ஐ செட் பீப்புள். தட்ஸ் வை அதை தமிழில் சொல்கிறேன். அதாவது வந்து எனக்கு எடுத்த சேலஞ்ச் வந்து உண்ட வேலை இல்லாமல் போயிடுமெண்டு. நீங்களும் உங்களோட ஈகோ சிஸ்டத்தை ஒரு சிஸ்டத்தை மாற்ற வேணும் என்று சொன்னா ஃபர்ஸ்ட் அந்த சிஸ்டத்தை உடைக்க வேணும். உடைக்காம என்னோட மாத்துறது, அந்த சிஸ்டத்தை உடைக்கணும். அதை உடைச்சிருக்கிறேன். நான் இப்போ கேள்விப்பட்டேன் ஜாழ்ப்பாணத்தில் வந்து டாக்டர்ஸ் பேர் GMO காப்பாசை ரிமூவ் பண்ணி போட்டு போயினமென்று சொல்லி அது வெற்றி. நான் வெண்டு கிண நாள் ஆயிடுச்சு, நான் இல்லை பப்ளிக் வெண்டு கிண நாள் ஆயிட்டு. நீங்கள் ஓடி திட்டுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நான் ஹாஸ்பிட்டலில் வந்து நார்மலாக கொண்டு வரதுக்கு நான் என்ன விரும்புகிற ஒரு தமிழ் சனம் வாழ்க்கையில் அந்த 25 டாக்டர்ஸ் கிட்டவும் போகாது, கதைக்காது, பிரச்சனைப்படாது. ஐ நோ தட், எனக்கு அது தெரியும். I like it. Okay, எனக்கு சரியான சந்தோஷம். I made a change. But people have ஆக்கள் வந்து நான் டாக்டர் உதயசீலன் சொல்லியிருக்கேன். He knows me very well. Dr. Udayaseelan is working in Coimbatore Base Hospital. I asked him, I spoke to him yesterday. நான் அவருக்கு சொல்லியிருக்கேன், அண்ணா you are the only person know me very well. So write the things correctly. I don't know, he has written something I shared into my page, but I trusted him. I don't know what he has made kind of, you know, என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி தெரியல. அந்த வீடியோவில் நான் என்ன பார்க்கறதுக்கு டைம் இருக்கல. நான் நினைக்கிறேன் அந்த உலக தமிழினமே ஒருத்தனோட கதைக்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷம் கோல் எடுத்துட்டு இருக்கேன் நினைக்கிறேன். எனக்கும் ஒரு ஃபோன் தான் இருக்குது, அந்த சாம்சங் ஃபோன் ஜோசிக்கும் என்னத்துக்கடா இவன்ட கையில் வந்து மாட்டினேன்னு சொல்லி. இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றன. நன்றி.